சார் இன்னைக்கு சாஸ்திரம்ன்ற பேர்ல, சம்பிரதாயம்ன்ற பேர்ல, ஒரு கோயில்ல யாகம்ன்ற பேர்ல, பூஜைன்ற பேர்ல, பரிகாரம்ன்ற பேர்ல நம்ம ஏமாத்தி காசு பாக்குறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க சார். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் கரெக்டா ஒரு மானை பார்த்துச்சு. மான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. சிங்கம் போய் வேட்டையாடலாம்னு நினைக்கிறப்போ நரியும் அந்த மானை பார்த்து இருந்துச்சு. ஆஹா, இந்த சிங்கம் வந்துச்சுன்னா நமக்கு மான் கிடைக்காதேன்னு வேகமா போய் சிங்கத்தை பிடிச்சிட்டு சொல்லிச்சு, சிங்க மகாராஜா நீங்க பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. தண்ணி குடிக்கக்கூடிய மான வேட்டையாடக்கூடாது, நீங்க பெரிய பாவம் பண்ணிட்டீங்க. நீங்க வேட்டையாட நினைச்சதே பாவம். இதுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா? இந்த காட்டுல இருக்கக்கூடிய 5 மிருகங்களை நீங்க வேட்டையாடி அப்படியே விட்டுட்டு போயிடணும். இதுதான் பரிகாரம். அப்பதானே இது சாப்பிட முடியும். அதான் பரிகாரம். இத முயல் கேட்டுருச்சு. காட்டுல இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுச்சு. எல்லா விலங்குகளும் அலர்ட் ஆகி ஓடி போயிட்டாங்க. இப்ப இந்த சிங்கம் 5 மிருகங்கள் யாரடா வேட்டையாடுறதுன்னு தேடிட்டே வந்தப்ப எய்தாப்புல ஒரு யானை வந்தது. இந்த யானைகிட்ட சிங்கம் சொல்லிச்சு, 5 மிருகங்களை நான் வேட்டையாடணும், யாரை வேட்டையாடுறேன்னு தெரியல. யானை சிரிச்சுக்கிட்டே சொன்னது, 5 மிருகங்களை நீ வேட்டையாடுறதுக்கு பதிலா இந்த நரிய வேட்டையாடிட்டேனா அது 5 மிருகங்களை வேட்டையாடினதுக்கு சமம்னு சொல்லிட்டு யானை போயிடுச்சு. அவ்வளவுதான். சிங்கம் அடுத்த நொடியே அந்த நரியை கொன்றதுன்னு ஈசாப் நீதி கதைகள்ல வரும். என்ன பார்த்தோம்னா, சாஸ்திரத்தின் பெயரால், சம்பிரதாயத்தின் பெயரால் தங்கள் வயிறை நிரப்பிக்கொள்ள நினைப்பவர்களை இறைவன் தர்மத்தின் பெயரால் அழிக்கிறார்.